மகர ராசி நேயர்களே, பிள்ளைகளால் அவமானப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தம்பி, உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு? எங்க அப்பா தானே, எங்க அம்மா சொல்ற எல்லா வேலையும் அவர் தான் செய்யறாரு. தேவையா இது? என்ன பண்றது, பசங்களால இப்படிதான் இருக்குன்றாங்க. சிம்மராசி நேயர்களே, நீங்க ஒய்ஃப் கிட்ட மன்றாடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்க மாதிரி இருக்குங்க, தயவு செய்து ஆஃபீஸ் போகாதீங்க ப்ளீஸுங்க, எனக்காகங்க, நீங்க வெயில் போனீங்கன்னா கருத்து போயிடுவீங்க அப்படின்னு உங்க ஒய்ஃப் கேட்க, ஐயோ போட சொல்லும் போது எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்க, சத்தியமா எனக்கு வத்தல் போட தெரியாது அப்படின்னு நீங்க எவ்வளவு மன்றாடுவீங்களா சார்? துலாம் ராசி நேயர்களே, மனைவியின் சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கிளப்புற ஒரே வாசகம் என்ன தெரியுமா சார்? என்ன சார், நீ என்ன உங்க அம்மா வீட்டுக்கு போய் வாங்க சொல்லி பாருங்களேன், சந்தோஷப்படுவாங்க, சந்தேகமும் படுவாங்க. வாழ்க்கைக்கான தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. மீனராசி நேயர்களே, நானும் என் டார்லிங்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல புரிஞ்சுட்ட அங்கிள். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஏன்டா பிரிறீங்க மாவட்டைகளா? சிந்தனை திறன் மேலோங்க பேசுவீங்களா? அடுத்ததாக வரும் நம்ம கும்பராசி நேயர்களே, அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கடி பஞ்சர் ஆகிறது ரெண்டு விஷயம், ஒன்னு வண்டி, இன்னொன்னு அதேதான் அப்படின்ட்டு போயிடுவீங்களா? கன்னிராசி நேயர்களே, தம்பி இந்த போராட்டம் கலவரத்துல போலீஸ்காரங்க அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா ஏதோ போலீஸ்காரங்க அப்படின்றதால அந்த சட்டைக்கு மரியாதை கொடுத்து விட்டு இருக்காங்க போல. இதுவே புருஷன்காரனா இருந்தா சட்டை கீழ அளவுக்கு வெளுத்து விட்டு இருப்பாங்க. மிதுன ராசி நேயர்களே, கடைக்காரன் எக்ஸ்ட்ராவா ஒரு 100 ரூபாய் கையில கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்க கிட்ட திருப்பி கொடுக்குற அந்த 10 செகண்டுக்குள்ள நடக்குது பாருங்க சார் ஒரு போராட்டம். நமக்கும் சாத்தானுக்குமான போராட்டம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அவன் தான் சார் மனுஷன் நீங்க சொல்லும் போதே பல 100 ரூபாய் ஆட்டையை போட்டுருப்பான் போலே. மேஷராசி நேயர்களே, கோவிலை இடித்து விட்டு பள்ளிக்கூடம் கட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க, நல்ல விஷயம். கோவிலை இடிச்சுட்டு பள்ளிக்கூடம் கட்டினாங்க, ஆனா உண்டியல் இருக்க மறந்துட்டாங்க, ஆனா ஒன்னும் பீஸ் வாங்குறானுங்க சார். கும்பராசி நேயர்களே, வாழ்க்கையில பாதி நாள் சிக்னல்ல டிராபிக்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைஃபுக்கு பேர் தான் சிட்டி லைஃப். அடப்பாங்கடா, அந்த 120 முடியற வரைக்கும் எவ்வளவு நேரம் நிக்கிறது அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க. தனுசு ராசி நேயர்களே, தாலி கட்ட போறதுக்கு முன்னாடி ஐயர் சொன்னாரு, நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு. அதுவும் இல்லாம போட்டோகிராஃபர் சொன்னா, மாப்பிள க்ளோஸ் அப்படின்னா. என்னடா இப்படி சொல்றீங்க? ஏ பொண்ணு பக்கத்துல நெல்லியா க்ளோஸ் அப்படின்னா சார், இப்பதான் அதுக்கான அர்த்தம்லாம் ஒண்ணா விளங்குது சார். கண்ணீர் விட்டு கதறுவீங்களா? ரிஷபராசி நேயர்களே, காலண்டர் அட்டையில பரீட்சை எழுதி பரீட்சை அட்டையில கிரிக்கெட் விளையாடின கடைசி தலைமுறை நாம தான். இதை சொன்னா நம்மள மேலையும் கீழையும் பாக்குறாங்கன்னு வாழ்க்கைக்கான தத்துவத்தை போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்களா? ரிஷிகராசி நேயர்களே, அதாவது தம்பி இங்கதான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு விளையாட்டா சொல்லுவோம், ஆனா இங்கதான் குப்பை ஆள்றான்னு யாரும் விளையாட்டுக்கு கூட சொல்ல மாட்டோம். ஊரோட டிசைன் அப்படி. உங்களுடைய கருத்துக்கு அமோக ஆதரவு கிடைக்கும். மீனராசி நேயர்களே, உலகத்துல 2 பேர், ஒன்னு அழகா இருக்கிறவங்க, இன்னொன்னு அழகா இல்லாதவங்க. அழகா இருக்கிறவங்களுக்கு அழகு குறிப்பு தேவையில்லை, அழகா இல்லாதவங்களுக்கு எவ்வளவு குறிப்பு சொன்னாலும் அழகாக போறதில்லை. அதான் கான்செப்ட்னு சொல்லும் போதே காலில் விழுந்துருவாங்க எல்லாருமே. சிம்மராசி நேயர்களே, 3 காரணங்களால தான் திருக்குறளும் பொண்டாட்டியும் ஒண்ணு நான் சொல்லுவேன். ரியலி அது என்ன? நிறைய அதிகாரம் இருக்கும், நிறைய இடங்கள்ல புரிஞ்சிக்கலாம், புரிஞ்சிக்க முடியாது. அண்ட் முக்கியமான விஷயம், 2 அடியில எல்லாத்தையும் புரிய வச்சிருவாங்க. தெய்வமே காலை காட்டுங்க சரண்டர் ஆயிடுவாங்களாம் சார். மேஷ ராசி நேயர்களே, பேரு தெரிஞ்ச ஒரு சாப்பாட்டை செஞ்சா அவர் பேர் குக்கு, சாப்பாட்டை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கு பேர் வச்சா அவர் பேரு ஷெஃப். சொல்றது கேட்டு பல பேர் ஆச்சரியப்பட்டு போவாங்களாம் அவங்க அறிவை. தனுசு ராசி நேயர்களே, சார் இந்த துணி கடைக்கு போனாலே லேடிஸ்க்கு இருக்கிற 2 ஆப்ஷன் ஒண்ணுதான், இந்த டிசைன்ல வேற கலர் இருக்கா, அந்த கலர்ல வேற டிசைன் இருக்கா, இதை தவிர வேற ஏதாவது நீங்க கேட்டுட்டீங்கன்னா உலகம் அழிஞ்சிரும் சார். நீங்க சொல்றதை கேட்டு எப்பா அறிவுடா தனுசு ராசி நேயர்கள். மீன ராசி நேயர்களே, வேற மொபைல் மாத்தினதுல உன் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றது சமீபத்தில் அதிகமா சொல்லப்படுற பொய் நீங்க சொல்லும் போதே பல பேர் கரெக்டே விசில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்களாம். மிதுன ராசி நேயர்களே, நாம கெஸ்டா போன வீட்டுல ரிமோட்டை நம்ம கையில கொடுத்து டிவி பார்க்க சொன்னா நமக்கு சாப்பாடு கன்ஃபார்ம்னு அர்த்தம். அதே டிவி ரிமோட் அவங்க வச்சுக்கிட்டு சேனல் மாத்தினா கிளம்பு அப்படின்னு அர்த்தம்னு ரொம்ப யதார்த்தமா பல விஷயங்களை பல பேருக்கு சொல்லுவீங்க. மகர ராசி நேயர்களே, வீடு எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருக்குன்னா மின்சாரம் இல்லைன்னு அர்த்தம். இதுவே வீடு மயான அமைதியா இருந்ததுன்னா சம்சாரம் இல்லைன்னு அர்த்தம். ப்ரோ என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு எல்லாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களா? விருச்சிக ராசி நேயர்களே, பொண்ணுங்க மனசு மட்டும் இல்ல சார், அவங்க போன்ல என்ன பேசுறாங்கன்றதும் புரிஞ்சிக்க முடியல சார், சைலண்டாவே பேசுறாங்க சார் அப்படின்னு ஒட்டு கேட்டதை ஊரறிய சொல்லுவீங்களா, தலையில கொட்டுவாங்க எல்லாரும்.